ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலமான கயாவில் இருக்கோம். கயா அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு அந்த பிண்டம் கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் உங்களுடைய முன்னோர்களெல்லாம் நினச்சிக்கோங்க. இப்போ நாங்கள் தரிசனம் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும், உங்களுடைய முன்னோர்களுக்கும் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுறோம். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி இதை நம்ம ஆரம்பிக்கணும், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி முடிக்கணும். இந்த ஸ்தலத்தை பற்றி விரிவான ஒரு காணொளி நான் போடுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஓகே, நம்ம சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் பயணித்து அயோத்தியா, வாரணாசி, பிரயாகை இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு வரும்போது தான் இந்த கயாவும் பிளான் பண்ணுவோம். இல்லை நீங்கள் தனியாக போனாலும் சரி. ஃபஸ்ட்டு இந்த கயா எங்கே அமைஞ்சிருக்கு? இந்த கயா ஸ்தலம் பெருமாள் கோவில் பீகார் மாநிலத்தில் தலைநகரம் பாட்னாலேருந்து தெற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிரம்மாண்டமான கோவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் கோவிலுடைய விமானம். ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். 4 யுகங்களை கடந்த கோவில்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா ராமாயணம், மகாபாரத காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோவில் இருக்குது. ராமர் காலத்துலேயும் சரி, மகாபாரத காலத்துலேயும் சரி இந்த அற்புதமான கோவில் இருந்திருக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பால்குனி நதி கரை ஓரத்தில் இந்த கயா மோக்ஷ ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. ராமர் விஜயம் பண்ணியிருக்காரு. ராமர், சீதா, லக்ஷ்மணன், பலராமர், சைத்தன்ய மகாபிரபு, பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. பாண்டவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்ராத்தம், அதாவது பிண்டம் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும், ஆனால் எந்த கோவிலில் கொடுத்தாலும் இறுதியாக கயாவில் கொடுத்த மாதிரி வருமானம் நிச்சயமாக வராது. அதனால் பார்க்குற நீங்கள் முதல்ல ஒரு டிசைர், ஒரு விருப்பம் வைங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க. ஏன்னா இங்கே மூலவர்லாம் ஒன்றுமே, இங்கே மூலவரே மற்ற கோவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான். பெருமாளுடைய திருவடி தான், அதுவும் ஒற்றை திருவடி, ஏகபாத மூர்த்தி, விஷ்ணுவின் ஏகபாத கோவில், விஷ்ணுபாத மந்திர், விஷ்ணுபாத கோவில். நம்ம பெருமாளுடைய திருவடி தாங்க, ஒற்றை திருவடி இருக்க கோவில் தாங்க இது. இங்கே தமிழில் அவர் எப்படி பேசுகிறாருன்னு முதல்ல கவனிங்க. அப்போ இந்த ஊர் காரியம் நடந்துட்டு இருக்காரு. இங்க ராவ் காலம், எம் கண்டம், நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்கக்கூடாது. சூரிய உதயம் சூரியாஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி இந்த காரியம் நடக்கும். அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சீதை தசரத் சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலத்துல இங்க பெண்களுக்கு அதிகாரம். மீதி ஒரு காசி, ராமேஸ்வரம், பத்ரி இங்கேயும் போய்ங்களா, தனியா லேடிஸ் பிண்டம். பார்த்தீங்களா என்ன ஆச்சரியம்? என்ன வடநாட்டுக்கு போனால் நமக்கு லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஊரில் எல்லாரும் எல்லா பாஷையும் பேசுகிறாங்க. கோவிலோட விமான தரிசனம் அழகாக தமிழ்லேயே சொல்கிறனால நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் 100% இங்கே பிண்டம் கொடுக்கலாம். கேள்வியே பட்டதில்லை, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. தாய் சீதா ராமாயண காலத்தில், ராமர் லக்ஷ்மணன் இருந்த காலத்தில் அவங்க இந்த இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கீழே எல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இந்த இடத்துல தான் நாங்களும் பிண்டம் கொடுத்தோம். 32, 64 பிண்டங்கள்லாம் அங்கே கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியம். 3 மணி நேரத்துக்கு மேலே நடக்குது. அப்போது சீதா அம்மா காலத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க பித்ருக்களுக்கு தசரத மகாராஜருக்கு கொடுக்குறதுக்கு வர்றாங்க அவங்களுடைய வனவாச காலத்தில். ஆனால் அப்போது லக்ஷ்மணும் ராமரும் இல்லை. அவங்க வேறு கிராமத்துக்கு போய் கலெக்ஷன் அந்த இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு பொருள்லாம் வாங்க போகிறாங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு டிலே ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த திதி முடிகிறதுக்குள்ளே, நீங்கள் ஏகாதசி எப்படி அந்த இதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே பாராயணக்குள்ளே முடிக்கணும், அதே மாதிரி தான் இதுவும். அந்த இதுக்குள்ளே முடிக்கலைன்னா அப்புறம் எந்த பிரயோஜனம் இல்லை. பித்ருக்கள், தசரத மகாராஜர் எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த டைம் முடியறதுக்குள்ளே நீ பர்ஃபார்ம் பண்ணணும். நான் ஒரு பெண், நான் எப்படி பண்ண முடியும்? இதில் இந்த கயா ஸ்தலம் அப்படிப்பட்ட புனிதமான ஸ்தலம். அவ்வளவு புனிதமான ஸ்தலம் பாருங்கள். பெண்கள் 100% இங்கே பிண்ட தானம் கொடுக்க முடியும். அது எங்கே போய் கொடுக்கணும்? உள்ள நம்ம கோவிலுக்குள்ளேயே கொடுக்குறோம். உள்ளே கொடுத்து உள்ள கருவறையில் பெருமாளுடைய திருவடி, இப்போ பெருமாள் இங்கே காயன கோலத்தில் இருக்கார். இப்போ திருவடி எப்படி தெரியுது? அந்த மாதிரி ஏகபாத அந்த திருவடியிலேயே நம்ம போய் வைக்கலாம். இந்த திருவடி எப்படி அந்த இடத்துல வந்துச்சு? பகவானுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த ஊருக்கு ஏன் கயை அல்லது கயா அப்படின்னு ஏன் அந்த பேர் வந்துச்சு? இந்த பால்குனி நதி கரை ஓரத்தில் இந்த ஊர் எப்படி உருவாச்சு? நல்லா பிரம்மாண்டமாக இந்த நதி ஓடுது. ஆனால் இது வெயில் காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காதாம்மா, வறண்ட ஒரு இதாக இருக்குமாம்மா. அப்போ கயாசுரன் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்த ஆண்டுட்டு இருந்தார். அதாவது கம்சனுடைய மாமனாரான ஜராசந்தன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் 4 யுகங்களுக்கு முன்னாடி
சிருஷ்டி காலங்களில் பிரம்மாவுடைய சிருஷ்டி காலங்கள்லேயே சொல்லப்படுது. 4 யுகங்களுக்கு முன்னாடி சத்திய யுகத்திலையா இருக்கலாம். அப்போ வந்து இவர் பகவான் விஷ்ணு கிட்ட தவம் இருந்து வரம் பெறார். பொதுவாக விஷ்ணு கிட்ட வரம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பொதுவாக அசுரர்கள் வந்து பிரம்மதேவன்ட்டையும் சிவபெருமான்ட்டையும் அதிகமான வரங்களை வாங்கி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணுறாரு. இவர் அசுர குலத்தில் பிறந்தனால, எப்படி பிரகலாதன் வந்து அசுர குலத்தில் பிறந்தாலும் அவர் நன்மை செஞ்சார். ஆனால் அதே மாதிரி தான் இவரும் அசுர குலத்தில் பிறந்தாலும் இவர் நிறைய நன்மையும் செஞ்சுருக்காரு. யாரையும் துன்புறுத்தலாம் பண்ணலை. இவர் மாற என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா யார் வந்து நான் போய் தொட்டாலும், யார் என்னுடைய தொடர்பில் இருந்தாலும் அவங்க வந்து புனிதமாகி நரகலோகங்களுக்கு போகாமல் அவங்க உயர்கதி அடையணும், புனிதமாகணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிடுறாரு. பெருமாளும் வந்து அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிறையா வந்து பிரச்சனைகள், கம்ப்ளைண்ட்ஸ் போகுது. யமதர்மராஜனுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுது. இந்த நெருக்கடி தாங்க முடியாமல் அவர் பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு. அவர் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. அது இறுதியாக எல்லாரும் விஷ்ணுக்கிட்டே வந்து முறையிடுறாங்க. பெருமாள் வந்து ஒரு யஜ்யம் பண்ணணும், வேள்வி நடத்தணும், அதுக்கு சிறந்த இடம் உன்னுடைய சரீரம்தான் கயாசுரா, அதை கேளு அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட சொல்கிறாரு. பகவானும் சொன்ன உடனே பிரம்மதேவனும் போய் கேட்குறாரு. அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவர் அப்படியே வந்து மலை மாதிரி அப்படி சாஞ்சிட்றாரு, படுத்துக்கிறாரு. அவர் அவ்வளோ பிரம்மாண்டமான விஸ்தார ரூபத்தில் இருக்கிறனால அப்படியே அந்த யஜ்யமெல்லாம் அவர் மேலே நடக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் அசைய ஆரம்பிக்கிறாரு நிறையா. அதனால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இறுதியாக எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இறுதியான முயற்சி இறைவன் வருகிறார். அதாவது நாராயணரே வராரு. வந்து அவருடைய திருவடியை முதல்ல அவர் கதாயுதத்தெல்லாம் வைக்கிறாரு. நிறையா தேவிமார்கள், நிறைய மலை, பெரிய பெரிய கற்கள், அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இறுதியாக பெருமாளுடைய திருவடி வந்து ஒற்றை திருவடி அவர் மேலே வைக்கிறாரு. வச்ச உடனே அவர் வந்து வைகுண்ட பிராப்தம் அடைஞ்சிட்றாரு. அதாவது பெருமாளுடைய திருவடி பட்ட அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடி உதவுல் போ அண்ணன் தம்பி உதவுலான்னு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி பட்டனால அவர் மோட்சம் அடைஞ்சிட்றாரு. அவருடைய டிசைர் என்ன, மறுபடியும் வரம் கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவர் போகலை. எனவே மோட்சம் உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா பெருமாளுடைய திருவடி பட்டுச்சு. அவர் வேற ஒரு கிரகத்துக்கு, பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு. அவருடைய லாஸ்ட் டிசைர் வந்து எல்லா முன்னோர்களுக்கும் இங்கே வந்து ஸ்ராத்தம், இப்போ நீங்கள் திருவடி எங்கே வச்சிங்களோ இங்கே வந்து யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் பார்க்காம நீங்கள் வந்து வைகுண்ட பிராப்தம், வைகுண்ட மோட்சம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கயாசுரன் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு வரத்தை வந்து கேட்குறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. பெரிய ட்விஸ்ட்டு. இதுக்கு இந்த நதி சாட்சியாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த மரம், ஸ்தல விருட்சம் மரம் வந்து சாட்சியாக இருக்குது. தேவர்கள்லாம் சாட்சியாக இருக்காங்க. பெருமாளே சாட்சியாக இருக்கார். எல்லார் முன்னாடி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பகவானும் அதை வந்து ஏற்றுக்கிட்டு கயாசுரனுடைய மனதை புரிஞ்சுக்கிறாரு. அருமையான உக்ர நரசிம்மருடைய காட்சி. இதை அப்படியே வந்து கோவிலுக்கு பின்னாடி வளாகத்தில் இந்த நரசிம்மர், உக்ர நரசிம்மர் ஹிரண்யகசிபு வதம் செய்கிற காட்சி இருக்குது. இப்படி தான் வந்து கயாசுரனுடைய பேரே இந்த ஊருக்கு வந்தது. பெருமாளுடைய ஒற்றை திருடி ஏகபாத மூர்த்தி அல்லது விஷ்ணு பாத கோவில் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய பெயர். என்னங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததா? உண்மையிலே வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோவிலில் வந்து. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க. உங்களுக்கு யாராவது குழுவாக போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போயிட்டு நீங்கள் கவனமாக வரணும். இந்த நதியில் நீராடினது ஒரு அருமையான அனுபவம். ஆனால் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போதும் ரெயின் சீசன்லேயும் போகாதீங்க. எங்களுக்கு இந்த யாத்திரையில் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் பார்த்திங்கன்னா வெதர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்திருந்தவங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. 50 பேர் போனோம். அதே சமயத்தில் இந்த அயோத்தியா, வாரணாசி, கயா, நைமிஷாரண்யம், சித்திரக்கூட், பிரயாகை இது எல்லாமே வந்து தரிசனம் பண்ணோம். ஸோ பிரயாகை மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மற்றபடி எல்லாமே வந்து அருமையாக வந்து முடிஞ்சது. அதனால தான் ஸோ விஷ்ணுவுடைய திருவடி வந்து அவங்க வந்து ஒரு துணியில் வந்து அழகாக அதை வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க. அந்த ஒரிஜினல் ஃபீட்டோடது அப்படியே உள்ளே இருக்கிற அந்த மார்க்ஸோடு வந்து பண்ணுறாங்க. இதுக்கு 150 rupees சார்ஜ் வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம். உண்மையிலே சாண்டிங் வந்து பெஸ்ட்டு வே டு ரீச் காட். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணுன்னா ஜபம் செய்யுங்க. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாத்தையும் விட சிறந்த எளிமையான பிரார்த்தனை. நான் இவ்வளோ ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு மூல காரணமே இந்த ஹரிநாம ஜபம் தான். இதை தான் நான் மோஸ்ட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏகபாதத்துடைய தரிசனம்
தொட்டு நான் கும்பிட்றேன். எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக கயை தரிசனம் வந்து கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இறைவனுடைய அந்த நிஜ ஏகபாத தரிசனம் உள்ளுக்குள்ளே பார்த்தது மறக்கவே முடியாது. மீண்டும் உங்கள் பார்வைக்கு இப்படி தான் எண்கோண வடிவத்தில் ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சு அதில் பால் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. பிண்டம் எல்லாமே இதில் தான் போடுறோம். இப்போ தான் அதில் போட்டோம். எல்லாம் போட்டு தொட்டு கும்பிட்டு அதை அதுக்கப்புறம் போய் எடுத்துடுறாங்க. மாலை வேளையில் ரொம்ப அழகாக அதை அபிஷேகம்லாம் முடிஞ்சு மலர் அலங்காரம் வந்து பண்ணுறாங்க. சீதாம்மாவுடைய முன்னோர்களும் தசரத மகாராஜரும் வந்து அசிரீரி ரூபத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு பெண்ணாக வந்து பிண்டம் அந்த காரியம் முதல் முறையாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அத்தனை பெண்களும் இன்றைக்கி வந்து இவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணாங்க. ஸோ அதை நான் முதல்ல கிளாரிட்டியாக சொல்லலை, அதான் மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து பிண்ட தானம் கொடுங்க. இது லைஃப் டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. முன்னோர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்கும். பகவானுடைய திருவடி தரிசனம் பண்ண மாத்திரத்தில் அது எல்லாமே சரியாயிடும். அதனால் இந்த கயா கஷேத்திரம் பீகாரில் பாட்னா தலைநகரத்திலிருந்து தெற்கே 100 கிலோமீட்டர். கல்கட்டாவிலிருந்தோ இல்லை நீங்கள் வாரணாசி அயோத்தியாவிலிருந்தோ இந்த கோவிலுக்கு வரலாம். வடநாட்டு யாத்திரையின் போது இந்த யாத்திரையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கயாவும் தரிசனம் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் அயோத்தியா, வாரணாசி, சித்திரக்கூட் இது எல்லாமே நான் கண்டினியூஸாக போடுறேன். காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.